நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எதிர்க்கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயம் சம்மந்தமாக ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சபாநாயகரும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான அனுமதி கொடுத்தாரு. உடனடியாக அந்த விஷயங்கள் டிஸ்கஷனுக்கு வந்ததுங்கிற கவனித்தோம். ஃபஸ்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த விஷயத்தை சம்மந்தமாக வாய் திறந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ரொம்ப காரசாரமாக போயிருக்கு. எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டம் வச்சுருக்காரு, மலிவான அரசியல் செய்கிறீங்களாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு விளக்கம், நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே எதிர்க்கட்சிகளுக்கு முதல்வர் அவர்கள் முறையான பதில் அளித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த புகார் வந்தபோது, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் அத்துமீறல் என்று புகார் வந்தபோது சில மணி நேரங்களிலேயே குற்றவாளியை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகாரின் அடிப்படையில், சாட்சியங்களின் அடிப்படையில், அறிவியல் ஆய்வின் அடிப்படையில் உடனடியாக குற்றவாளியை கைது செய்கிறாங்க. அவன் தப்பி ஓட முயற்சி செய்ததாக காவல்துறை வழக்கமாக ஒரு கருத்து சொன்னார்கள். அவனுக்கு மாவு கட்டு போட்டதன் வழியாக அவன் காவல்துறையால் அடிக்கப்பட்டிருக்கிறான். அந்த குற்றவாளியை வழக்கமாக காவல்துறை எப்படி கவனிக்குமோ அப்படி கவனித்திருக்கிறார்கள். நீதிமன்ற காவல்லையும் அவனை எடுத்திருக்கிறார்கள். விசாரணை முறையாக போய் கொண்டிருக்கிறது. இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதற்கான அறிக்கையை ஏற்கனவே அந்த காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், டிஐஜியாக இருக்கக்கூடியவர் சொல்லிட்டார், விளக்கம் சொல்லிட்டார். அருண் என்பவர் சொல்லிட்டார். அதற்கு பின்பும் கூட இவர்கள் என்ன வெறும் யூகங்களினுடைய அடிப்படையிலே, கற்பனைகளினுடைய அடிப்படையிலே இந்த தனிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கும் அரசுக்கும் தொடர்பில்லை. இந்த குற்றவாளியை அரசு பாதுகாக்கவில்லை. காவல்துறை இந்த குற்றவாளிக்கு உடந்தையாக இல்லை. அவன் கைகால உடைக்கிற அளவுக்கு கோவப்பட்டிருக்காங்க. காவல்துறையை கூட உடந்தையாக யாருமே இல்லை. சரியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற போது கூட அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வேந்தராக இருக்கக்கூடியவர் அது குறித்து எந்த கருத்துமே சொல்லலை. அது ஒரு நிர்வாக சீர்கேடு, சிசிடிவி வேலை செய்யலை, உரிய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னபோது அதற்கு துணைவேந்தரே நியமிக்கப்படலை. ஏறத்தாழ ஒரு 5 பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமிக்கப்படலை. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தர் நியமிக்கப்படலை. அப்போ நிர்வாக ரீதியாக இந்த சீர்கேட்டுக்கு மறைமுகமாக ஆளுநரும் பொறுப்பேற்கணும். நம்ம எப்படி ஒரு காம்பவுண்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு தவறுக்கு காவல்துறையை பொறுப்பேற்க சொல்றோம், காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுப்பேற்க சொல்றோம். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள நடந்த அந்த அத்துமீறலுக்கு துணைவேந்தர் நியமிக்காத, நிர்வாக ரீதியாக அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்யாத ஆளுநர் குறித்து நமக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை. இதிலே ஒரு பாரபட்சம் நிலவுகிறது. அதை முன்வைத்து தமிழ்நாட்டில் பல கூத்து நடந்துச்சு. வலிக்காத ஒரு மென்மையான பருத்தி சாட்டைகளால் கூட சில பேர் தங்களை அடித்து கொண்டார்கள். எவ்வளோ பேர் அரசியல் செய்கிறாங்க. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக பேசினாங்களா என்பதை விடவும் தங்கள் கட்சியை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும், தங்களை நாடக கம்பெனியெல்லாம் கூட்டிகிட்டு கண்ணையாக வேடகம் அணிந்து சிலம்பை கையில் ஏந்தி அந்த அம்மா ஒரு நாள் கல்யாண மண்டப அரசுக்கே அது கண்ணீர் விட்டு கதறி, அப்பா என்னை ஜெயிலில் போட்டுறாதியப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜக ஒரு நாடக கம்பெனி என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாஜகவில் நாடக கம்பெனி ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை வெட்ட வெளிச்சமாக அந்த மதுரையினுடைய சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. கண்ணகி யார் என்று தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நாள் குழப்பமாக இருந்தபோது குஷ்பு தான் அந்த கண்ணகி அப்படிங்கிறத தமிழர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கூட பாஜக நமக்கு வழங்கி இருக்கிறது. 38 வருஷமாக நான் கண்ணகியாக இருந்தேன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடி வாழ்க்கையெல்லாம் என்னவா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு யூகத்துக்கு அவங்களே விடுறாங்க. எல்லாமே ஒரு கற்பனை பேச்சு தான். யார் அந்த சார் அப்படிங்கிறேன். யார் அந்த சார்னா ஒருத்தர் சொல்கிறாரு ஆளுநர் தாங்க அந்த சாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு அமைச்சருங்கிறாரு. ஆளாளுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இப்படி கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிற இடத்தை பயன்படுத்திக் கொள்வதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. அது காவல்துறையினுடைய விசாரணையில் இருக்கிறது. முறையாக விசாரிக்கிறாங்க. குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையவே கிடையாது. அதைத்தான் முதலமைச்சர் இன்னைக்கு சட்டப்பேரவையில் சொல்கிறார். யாராக இருந்தாலும் நாங்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் வரும்போது நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிறது ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறார். ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நேற்று திமுக நடத்துது. திமுக போலீஸ் அனுமதிக்கப்பட்ட இடத்துல நடத்தாம அவங்க தன்னிச்சையாக சில இடங்களில் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது. யார் மேலே? கனிமொழி மேலே, திமுகவோட நிர்வாகிகள் மேலே பூராமே வழக்கு போடுறாங்க. அப்போ திமுக நிர்வாகிகளே தவறு செய்தான ஆர்எஸ் பாரதி மேலே வழக்கு, தேனிக்கு மறை மேலே வழக்கு, திமுகவுடைய தலைமை நிர்வாகிகள் மீதெல்லாம் வழக்கு போடுறோம்னா
நாங்கள் இதை சட்டப்பூர்வமாகத்தான் இதை அணுகிறோமே தவிர நாங்கள் காவல்துறையை கட்டுப்படுத்தவில்லை, காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படவில்லை என்பதே திமுக காரர்களை கைது செய்ததன் மூலமாக என்ன நடந்துச்சு என்பது வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கார் முதலமைச்சர். ரைட், ஓகே சார். இப்போ வந்து இந்த விஷயத்தில் திமுக மீது ஸ்டாலின் அவர்கள் வழக்கு போட்டார் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு பேசினார். அது ஒரு பக்கம் வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் வந்து அரசியலை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கான அந்த அரசியல் வந்து அது தேவையற்ற ஒன்றா? அதாவது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, அவங்க தான் தெரியாமல் தேவையில்லாமல் இல்லை ஒரு உள்நோக்கத்தோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இதை பார்க்கணும். இல்லை, அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அதாவது எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக ஆளுங்கட்சி வந்து துரிதமாக செயல்படுவதற்கு, இன்னும் வந்து ஸ்பீடாக அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு அவங்க ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. சில வழக்குகள் வந்து கிடப்பில் போடப்படுவதற்கோ அல்லது தொய்வு அடைவதற்கோ ஒரு கண்காணிப்பு வளையத்திற்குள்ள வந்து ஆளுங்கட்சியவே வைத்திருப்பதற்கு எதிர்க்கட்சிகளினுடைய போராட்டம் வந்து ஜனநாயகம் உயிர்ப்போடு இருப்பதற்கான போராட்டம். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இதில் என்ன கொடுமையாக இருக்குன்னா, குற்றவாளிக்கு உடந்தையாக இருக்கிறார்கள், நடவடிக்கையை எடுக்கலை என்பதற்கு தான் வழக்கமாக போராட்டம் நடத்துவாங்க. நடவடிக்கை எடுத்த பின்னாடி போராட்டம் நடத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப வினோதமான ஒரு போராட்டமாக இருக்குது. இல்லை, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசினதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது. அந்த சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸ்ட் ஞானசேகர் அப்படிங்கிறவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். அவர் வந்து கட்சியுடைய அனுதாபி, அவர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் கிடையாது, அனுதாபின்னு சொல்லி சொல்கிறாரு, ஆதரவாளர்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதனால் வரையும் இதிலே வந்து ரெண்டு விதமான கருத்து இருந்துச்சு. அவர் வந்து திமுக சம்மந்தப்பட்ட நபர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பாஜக ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு அனுதாபி இருக்கிறவர் எப்படி துணை முதல்வரோட பிறகு மாசுவோட முக்கியமான அமைச்சர்கள்லாம் வந்து நெருங்கி ஃபோட்டோ எடுக்க முடியுது, அனுதாபிக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறாங்களே. இது வந்து வேறு மாதிரி விஷயத்தில் நகருது. அதாவது ஒரு பெரிய அரசியல் கட்சி பொது நிகழ்வுகள் நடத்துகிற போது யார் வேண்டுமானாலும் அதில் கலந்து கொள்ள முடியும். அவர் நேரடியாக திமுகவினுடைய உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இல்லை. அது முதலமைச்சர் ரொம்ப நேர்மையாக சொல்லியிருக்கார். ஒரு அனுதாபி என்பதை அவர் மறைக்க விரும்பலை. அவர் திமுக காரர் இல்லை என்பது உண்மையானது. ஏன்னா இருந்திருந்தால் ஏற்கனவே எப்படி வந்து சில வழக்குகளில் வந்து போதைப் பொருள் கடத்தல் மாதிரி வழக்குகளில் ஜாபர் சாதிக் போன்றவர்களுக்கெல்லாம் உடனடியாக கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகள்லேருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு போட்டாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நடவடிக்கை அவர் மேலே கட்சியினால் எடுக்க முடியல. ஏன்னா உறுப்பினர் கிடையாது. ஆனால் கட்சிக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கட்சிக்காரராக ஒருத்தர் வட்ட செயலர் இருக்காரு, ஒருத்தர் பகுதி செயலர் இருக்காரு அப்படின்னா அவர் பின்னாடி எப்போவுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க. எல்லா சமூக விரோதிகளும் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கொள்வது, மோசடி பேர் வழிகள் வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு காரு வச்சு வாங்கினா கூட என்ன பண்ணுவான்னா ஆளுங்கட்சி கொடியை வந்து அவனை போட்டுக்குவான். அது கட்சிக்காரனாகவே இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தாசில்தாராக இருக்கிறவர் ரிட்டையர்டு, அவர் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கொடியை போட்டுவார். அவருக்கு என்னென்னா அந்த வண்டியை நிறுத்தக்கூடாது, யாருன்னு என்னை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் போடுவார். உடனே அந்த தாசில்தார் வந்து திமுக காரரா அதிமுக காரரான்னு நம்ம பேசணும்னு வச்சுங்க, அதோட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. அவர் யாருக்குமே ஆதரவாளர் கிடையாது. அதே மாதிரி நம்ம பல பேர் பார்த்துருக்கோம், டிராவல்ஸ் நடத்துகிறவன் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா அந்த ஆளுங்கட்சி படத்தை கொண்டு வந்து ஒன்று வச்சுருவான். பொது வெளிகளில் வந்து யார் வேண்டுமானாலும் வந்து புகைப்படம் எடுப்பதுங்கிறது அந்த காலத்துலேயாவது புகைப்படத்துக்கு தனியாக கருவி இருந்துச்சு, எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ தான் செல்ஃபி காலமாக இருக்க, எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கனால யாரோடு யார் வேண்டுமானாலும் ஒரு ஒளிப்படம் எடுத்துக்கொள்ள முடியுங்கிற கட்டம் வந்த பின்னாடி அதையே ஒரு குற்றத்திற்கான ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. அதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு அரசியல் செய்வதுங்கிறது எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அண்ணாமலை ஏர்போர்ட்டு போகிறாரு, ஒருத்தர் ஹேன்னு கை காட்டுறாரு, இன்னைக்கு நான் காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், எதுக்கு எல்முருகன் வந்தார், 2 பேரும் வணக்கம் சொல்லிக்கிட்டான். உடனே எல்முருகனோடு இவருக்கு என்ன தொடர்புன்னு ஒரு போட்டா போட்டு ஒருத்தர் பேசினார்னா என்னத்துக்கு ஆகும்? ஏன் கருத்து அவர் கருத்து ஒன்றா? இப்போ நாளைக்கு என் மேலே ஒரு வழக்கு வருதுன்னா எல்முருகன் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? இது எப்படி நம்ம இதை பொருத்தப்பாடாக எடுத்துக்கொள்ள முடியும்? இல்லை, இன்னைக்கு வந்து முதல்வரோட விளக்கத்துக்கு பிறகு பாஜகவினை ரைஸ் பண்ணுற கொஸ்டின் சட்டமன்றத்தை விட்டு வெளில வரும் பொழுது வானதி சீனிவாசன் வந்து பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாரு. இப்போ வந்து நேற்று வரைக்கும் அந்த நபருக்கும் உங்களுக்கு சம்மந்தம்னு சொன்னாங்க, இன்றைக்கி அவரே சொல்கிறாரு அப்படின்னும் போது அடுத்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க அவங்க. அடுத்த விஷயமா இது வேறு ஏதோ ஒரு கட்டத்தை முதலமைச்சருடைய நேர்மையை காட்டுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு வழக்கு வந்து விட்டது என்பதற்காக வந்து திமுக சார்பாளராக அவர் இருந்திருக்கிறார், அனுதாபியாக இருந்திருக்கிறார் என்பதை அவர் நினைத்திருந்தால் மறுத்திருக்க முடியும். அவரை யாரும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எங்கள் கட்சிக்காரங்களோட சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க கூட அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். அதனாலேயே அவர் வந்து அந்த குற்றத்துக்கு உடந்தையாகி விட்டார்களா? அதாவது 2 விஷயம் இருக்கிறது. தனி மனிதன் செய்கிற தவறு என்பது வேற. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான், பங்காளி அடிச்சுக்கிறான், எவனோ ஒருத்தனை போய் ஒருத்தன் வெட்டுறேன், அதுவும் ஒரு காவல்துறை ஒருத்தரை வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதும் 2 சமமான குற்றமாக, 2மே உயிர் பறிக்கிறதா நம்ம பார்க்க முடியாது. அது அரச பயங்கரவாதம் என்பதற்கு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கிறது. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் துப்பாக்கியால் சுடுறாருன்னு வச்சுங்க, அவருக்கு வந்து பதக்கமே கொடுப்பான்.
நம்ம போய் ஒரு ஆளை துப்பாக்கி எடுத்து சொல்லுவோம்னு வச்சுக்க, தனி மனிதன் நம்மளை கொண்டு ஜெயிலில் தான் வைப்பான். அப்போ தனி மனித பயங்கரவாதம் வேற, அரச பயங்கரவாதம் வேற. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தனிநபருடைய தவறுகளே ஏதோ அரசே நடத்துறது மாதிரி பேசுறாங்க. இப்போ மணிப்பூர் கலவரம் நடக்குதுன்னா அது அரசினுடைய உடந்த இருக்கு. அது மாதிரி ஒரு தவறை வந்து குற்றவாளிகளுக்கு பின்புலமாக ஒரு அரசு இருக்கிறது என்றால் நம்ம கண்டிக்கலாம், எதிர்க்கட்சிகள் கண்டிக்கலாம், நம்மளும் கண்டிக்கலாம். ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், அனைவருமே நீதியை விரும்பக்கூடியவர்கள், அறத்தை விரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேர் கண்டிக்கலாம். ஆனால் சார் இப்போ இந்த விஷயத்தில் அரசு மீது மக்கள், அதாவது அரசு மீது எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த சாருங்கிற விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மர்மம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணோட எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பொண்ணு குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான். காவல்துறை டிஜிபி அவர் மறுக்கிறார், காவல்துறையினுடைய கமிஷனர் மறுக்கிறாரு. விஷயம் வந்து அக்யூஸ்ட் வந்து ஞானசேகர் மட்டும் தான் அதோடு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நீதிமன்றமே கேள்வி கேட்குது, இது வந்து அடுத்த கட்டத்தை நகருது, நீங்கள் அதுக்குள்ளே எப்படி வந்து ஒரு நபரோட முடிச்சிங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் எதிர்க்கட்சிகள் உடனே அந்த விஷயத்தை சீரியஸ் ஆகுறாங்க. இது எதிர்க்கட்சிகள் மட்டும் பயன்படுத்தலை, திமுக கூட்டணியினுடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களே கூட குறிப்பிட்டாங்க, இதில் வந்து பல விஷயங்கள் மர்மமாக இருக்குது, நேர்மையான விசாரணை தேவைன்னு சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தானே கேட்குறாங்க. அது வந்து வெறும் மலிவான அரசியலில் மட்டும் தேடுறாங்க, ஒரு அரசியல் ஆதாய தேட தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? உயர்நீதிமன்றமே சொன்னதே, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைப்பதற்கு பதிலாக அரசியல் கட்சிகள் இதை வைத்து விளம்பரம் தேடிக் கொள்கின்றன என்பதை சேர்த்தான நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. யார் அந்த சார்னா, இப்போ ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்னா, எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக, ஒருத்தன் வந்து எதிராளியை மிரட்டுவதற்காக, எனக்கு பின்னாடி ஆள் இருக்குன்னு காட்டுறதுக்கு பல பேர் சொல்லுவான் இல்லையா, பில்டப் பண்ணுவாங்க. ஒரு கிரிமினலுடைய வாக்குமூலத்தை அப்படியே அச்சு பிசகாம அது உண்மையாக தான் இருக்கும் என்று நம்ம நம்ப முடியாது. அது புலனாய்வுல இருக்குது, ஒரு விசாரணையின் நிலையில் அது இருக்கு. இப்பயே வந்து விசாரணை நிலையிலேயே அனைத்து உண்மைகளையும் வந்து காவல்துறை வெளியிட வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அது உரிய நேரத்தில் அவங்க வெளியிடுவாங்க. நீங்கள் ஒரு விசாரணையை பாதிக்கும்படியாக இப்போ ஒரு ஆளை தேடுறாங்க, உடனே யாரை தேடுறாங்கன்னு சொன்னோம்னா அதை தப்பித்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை வந்து காவல்துறை வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான விசாரணைக்குள்ள அவங்க இருப்பாங்க. அதனால நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவோ குற்றவாளிகளை தப்ப விடுவதற்கோ இந்த அரசு துணை புரியாது என்பதை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையோடு வெளிப்படுத்துறாரு. அவர்கிட்ட வந்து இரண்டு விதமான கருத்தே கிடையாது. அவன் திமுக அனுதாபி தான், ஆனால் அவன் தவறு செஞ்சிருக்கான், உரிய தண்டனை பெற்றுத்தரும், அதுதான் அவர் சொல்றாரு. இந்த நேர்மையை நான் வந்து வரவேற்கிறேன். அதே போல் இப்போ இந்த ஒரு விஷயத்த இதுக்காக ஒரு சிறப்பு டிபேட் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ரைஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அதிமுகவை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அங்கேயே அக்யூஸ் பண்ணுறாரு, கடந்த காலத்தில் உங்கள் ஆட்சியில் பொள்ளாச்சியில் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணுறாரு. அது வந்து சிபிஐயில் விசாரிக்கப்பட்டு அது வந்து முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை வந்து அவர் இப்போ இந்த கோட் பண்ணி நீங்கள் அப்படி இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி அவர் பதிலுக்கு பதில் வைக்கிற இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த, பெண்கள் சார்ந்த சென்சிட்டிவான விஷயத்தை இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி கொண்டு வந்து அதை பேசுறது கரெக்டான ஒரு கடந்த காலத்திலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அந்த பெல்ட்டால அண்ணா அடிக்காதீங்கன்னா என்று கதறிய குரல்கள் கேட்டபோது அது வந்து தனிநபர் விஷயம் இல்லை. இதில் யாரும் ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்டதாக வழக்கு பதியப்படுது. அது ஒரு பெரிய கும்பல் பாலியல் வன்முறை. அதற்கு பின்புலமாக அதிமுகவினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குடும்பங்கள்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சுங்கிறதுனால தான் சிபிஐ விசாரணை வரைக்கும் அது போச்சு. அதனால் இதையும் ஒப்பிட முடியாது. அவர் எதற்காகனா, நீங்கள் இதை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அரசியல் செய்தால் உங்களினுடைய கடந்த கால தவறுகளையும் நீங்கள் சேர்த்து சிந்திக்க வேண்டி வருங்கிறது ஒரு எதிர்க்கட்சியினுடைய வழக்கமான ஒரு அரசியல் தான். அது மாற்றுக் கட்சிகளோடு உள்ள உரையாடல் தான். அதை வந்து நம்ம வந்து மழுங்கடிப்பது என்று சொல்ல முடியாது. குற்றவாளியை தப்ப விடுவது, குற்றத்தை நீர்த்து போக செய்வது, அப்படி ஏதாவது ஒன்றை இந்த அரசு செய்தால் அதை வந்து கண்டிக்கலாம், எதிர்க்கட்சி கண்டிக்கலாம். உள்நோக்கத்தோடு வந்து இந்த அரசின் மீது கலங்கு கற்பிக்கணும், இந்த அரசை வீழ்த்தணுங்கிறதுக்காக, இந்த கட்சியை வந்து கலங்கப்படுத்தணுங்கிறதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்வதை யாருமே கண்டிக்காமல் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதிமுக, அதாவது எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி, இந்த அண்ணா பல்கலைக்கழகமான விஷயத்தில் திமுக அரசு வந்து இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணிட்டு தான் கவனித்தோம். ஆனால் இன்னொரு அப்டேட் அப்படிங்கிறது, இதுக்கு முன்பு ஒரு 4 மாதத்துக்கு முன்பு அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அது ஹைகோர்ட் சுமோட்டோவை கையில் எடுத்து அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறோம். அந்த விஷயத்தில் அக்யூஸ்டை பாதுகாத்தது அதிமுகவுடைய ஒரு கவுன்சிலர் சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பாளர், அவர் தான் சொல்லி இன்னைக்கு உறுதியாயிருக்கு. உடனே வந்து அதிமுக வந்து அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயத்தில் அதில் அன்றைக்கி ஒரு கெட்ட பேர், தமிழக அரசுக்கு, திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேர். திமுக அரசு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் போயிட்டு சுமோட்டோவாக போன வழக்கில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதை வித்ரா பண்ண சொல்லி இங்கே கேட்டிருக்கக்கூடாது, கேட்டாங்க நீங்கள் அவமானப்பட்டீங்க அப்படின்ற அளவில் ஒரு நெருக்கடி வச்சு. ஆனால் அந்த விஷயத்தை தப்பு பண்ணவங்க நீங்கள் யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்தராக இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து திமுக அரசு அந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு அந்த விஷயத்தை இப்படி கையாண்டாங்க நீங்கள் பார்க்கல? ஒரு குற்றவாளியை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப
அவர் கட்சி சார்ந்தவரா இல்லையா என்பது வந்து ஒரு ஒரு தொடக்க நிலை சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. ஒரு குற்றவாளியை நம்ம வந்து ஒரு காவல்துறை பின்தொடர்கிறது, ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகிற போது அவருக்கு என்ன பின்புலம்லாம் இருக்கிறது என்கிற போது அவர் அதிமுக எப்போவுமே குற்றவாளிகள் வந்து பதுக்குவதற்கு ஒரு இடமாக வந்து ஏதாவது ஒரு ஒரு முதன்மையான அரசியல் கட்சிகளை வந்து தேர்வு செய்கிறாங்க. திட்டமிட்டு வந்து கிரிமினல்களை கட்சியில் சேர்க்கிறது என்பது வேறு, கவனக்குறைவால கட்சிக்குள்ள வந்து சில கிரிமினல்கள் இடம்பெறுவது என்பது வேறு. ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியாது. இப்போ அதிமுக தான் வந்து ஒரு குழந்தையை வந்து பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு அனுப்புனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. திமுக தான் வந்து ஞானசேகரனை போய் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் காம்பவுண்ட் வரை குதிங்க அப்படின்னு சொன்னதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு குற்றவாளியின் தனிப்பட்ட செயலுக்கு ஒரு திமுக சாயத்தையோ ஒரு அதிமுக சாயத்தையோ பூசுவது என்பது இது ஏற்கனவே மதங்களில் உண்டு. எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வன்முறையில் ஈடுபட்டான்னா அந்த மதத்தோடு இணைத்து இந்த தீவிரவாதியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியே இந்த கட்சி சார்ந்தவர்களை நம்ம சொல்றது. அதனால எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஒரு தீமை எதிர்க்கப்பட வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து தான் பார்க்கணுமே தவிர அதிமுக செஞ்சிச்சு திமுக செஞ்சிச்சுங்கிறது தனி மனித தவறுகளுக்கு ஒரு கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. இது எல்லா கட்சிக்கும் நான் சேர்த்து தான் சொல்றேன். அதனால இந்த விமர்சனம் என்பதை வந்து கடந்து தான் போகணும். குற்றத்தை யார் செய்தாலும் குற்றம் குற்றமேங்கிறத தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல இரண்டாவது கருத்துக்கு இடம் தரக்கூடாது. ரைட், ஓகே சார். இப்போ வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமா தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த விஷயம் வந்து நகர்ந்து வந்துச்சுக்கிறது கவனிக்கிறோம். இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், இந்த கூட்டத்தொடர்லாம் இதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற ஒரு இடத்துக்கு இது தள்ளப்படணுமா? அவர் வெளியிலே இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணி இருந்தாருன்னா அது இந்த அளவுக்கு இன்றைக்கி எதிர்க்கட்சிகளால் கையாண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. எதிர்க்கட்சிக்கு இவ்வளோ ஸ்பேஸ் ஏன் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள்? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் வந்து உரிய அறிக்கைகளையோ உரிய ஆவணங்களையோ அதற்கான விசாரணை நடைபெறும் போதே இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு இடம் இருக்குல்ல. அது காவல்துறையினுடைய அதிகாரி பேசுவது என்பது அரசின் குரல் தானே, அது தனிப்பட்ட குரலாக நம்ம பார்க்க முடியாதுல்ல. எதுக்காக வந்து ஒரு டிஐஜியின் மூலமாக வந்து அதை பேச வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்புலமாக வந்து அரசு தானே இருக்கு. அதனால முதலமைச்சர் எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்பது அப்படின்னு ஒரு இடத்த வந்து நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. ஆனால் அவங்கள பொறுத்தவரையில் உரிய ஆவணங்கள் வரட்டும், நம்ம சரியான நேரத்தில் அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக காலதாமதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. முறை இல்லாமல் எதையும் பேசிடக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட முடியாது. அதுக்காக அவர் ஒரு தருணம் பார்த்து அவர் சட்டப்பேரவையில் அதுக்கு விளக்க சொல்கிறார். ஓகே சார், ரைட் சார். இப்போ இந்த விஷயம் இந்த சட்டமன்றத்தை இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் தான் இந்த கோரிக்கை ரைஸ் பண்ணாங்க, அதாவது இந்த விஷயத்தை பேசணும்னு சொல்லி ரைஸ் பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களும் விளக்கம் கொடுக்கும்போது அப்புறம் அந்த பொள்ளாச்சி விஷயத்தெல்லாம் பேசும்பொழுது அதனால தேவையில்லாமல் ஒரு அமளி வந்து அவங்க வந்து வெளிநடப்பு செய்கிறாங்கிறத பார்க்குறோம். ஓகே, அதாவது இந்த விஷயத்தை கிளப்பினது அவங்க தான், பட் இதுக்கு முதல் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, அதை பேசுகிறாரு, பட் வெளிநடப்பு செய்கிறாங்க எதிர்க்கட்சிகள். அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க நினைத்தது நிறைவேறலைங்கிறதுக்காக தான் அவங்க வெளிநடப்பு செய்கிறாங்க. இந்த கட்சியின் மீது இந்த ஆட்சியின் மீது இந்த பழியை மொத்தமாக சாட்டி விடுவதுங்கிற ஒரு இடம் வருகிற போது அந்த குற்றத்தினுடைய பின்புலம் அவங்க கட்சியிலையும் இருக்கு அப்படின்னு அவர் சுட்டி காட்டுற போது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, வெளிநடப்பு செய்கிறாங்க. ஆனால் யார் தவறு செய்தாலும்ங்கிற இடத்துல ஆட்சி வந்து தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னதோடு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. அதனால வெளிநடப்பு செய்வது என்பது ஒரு கவனத்தை வந்து ஈர்க்க வேண்டும், அதை செய்தியாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தானே தவிர அதற்கு மேல் அதில் அரசியல் செய்ய ஒன்றுமே. ஓகே, இப்போ இனி இதுக்கு பிறகு, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விளக்கத்துக்கு பிறகு இனிமேல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட விவகாரம் அடுத்த கட்டமாக எப்படி நகரும் நீங்கள் பார்க்குறீங்க தமிழக அரசியல் காலத்தில்? இல்லை, இதற்கு வந்து உடனடியாகவே அவங்க சொன்னது என்னன்னா, எல்லா பெண்கள் படிக்கக்கூடிய எல்லா நிறுவனங்கள்லையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து நாங்கள் தீவிரப்படுத்துகிறோம்னு அந்த டைம்லேயே சொல்லிட்டாங்க. இது போக வந்து என்னென்னா, இனிமேல் இந்த மாதிரி சிசிடி மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, கண்காணிப்பு கேமராக்களுடைய குறைபாடு வரக்கூடாது, அரசு இனி தீவிரமாக இதை கண்காணிக்கும் என்று சொன்னதன் மூலமாக அவங்க தீர்வை நோக்கி ஏற்கனவே நகர்ந்துட்டாங்க. நிச்சயமாக அவர் குற்றம் செய்திருந்தது அவராக இருந்தாலும் சரி, அவருக்கு பின்புலத்தில் யார் இருந்தாலும் சரி, நியாயமான ஒரு விசாரணையை நடத்துவார்கள் என்பதில் இரண்டாவது கருத்து. நல்ல சார், அடுத்த கட்டமாக இந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.